ஆத நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது. திருத்தப்பட்ட நடத்தை விதிகளை வெளியிட்டது தமிழக அரசு. மோடி தலைமையிலான பாஜக அரசு தமிழுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் அளிக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. ஹிந்தி திணிப்பு என்ற மாயைக்கு எதிராக அட்டைக்கத்தி சுற்றுவதை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற மாநகராட்சிகளுக்கான நிர்வாகத்திறன் போட்டி. முதல் பரிசை வென்ற தஞ்சை மாநகராட்சிக்கு வளர்ச்சி பணிக்காக 165 கோடி ரூபாய் நிதி. சத்தியமங்கலம் பகுதியில் திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைய ஆதரிக்குமாறு மக்களுக்கு வேண்டுகோள். புதுச்சேரியில் தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளும் நடிகர் விஜய் சேதுபதி. இணையத்தில் வைரலாகும் பயிற்சி வீடியோ. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கலந்து கொண்டு தொழில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் நாட்டின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வலுப்படுத்துகிறது என பெருமிதம் தெரிவித்தார். ஒவ்வொரு மாநில மொழிக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என கூறிய அவர், மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் வழியில் கற்பிக்க ஊக்கப்படுத்தி வருகிறது என்றும் கூறினார். மத்திய அரசு நடத்தும் மத்திய ஆயுத காவல் படை தேர்வை பெங்காலி, கன்னடம், தமிழ் மற்றும் பிற தாய்மொழிகளில் எழுத பிரதமர் மோடி வழிவகை செய்துள்ளார் என்பதையும் அமித் ஷா சுட்டிக்காட்டினார். அனைத்து தாய்மார்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் என கூறிவிட்டு தகுதியானவர்களுக்கு மட்டுமே திமுக வழங்கியிருப்பதாகவும், தாய்மார்கள் எல்லாம் கிள்ளுக்கீரையா என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த பிசி மோட்டூர் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளாகியும் நீட் தேர்வை ரத்து செய்யாமல் மாணவர்கள் மற்றும் இளைஞர் சமுதாயத்தை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். விவசாய கடன், கல்வி கடன் ஆகியவற்றை ரத்து செய்வோம் என கூறி ஆட்சியில் அமர்ந்த திமுக அரசு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கிறது என விமர்சித்தார். மக்களிடம் அதிகப்படியான வரிகள் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டுதான் மகளிர் உரிமை தொகையை வழங்குகிறார்கள் என்றும் பெஞ்சமின் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மின் கட்டணம், பால் விலை, நிலத்தின் மதிப்பீடு கட்டணம் உயர்ந்துள்ள நிலையில் விரைவில் பேருந்து கட்டணத்தையும் திமுக அரசு உயர்த்த இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். கரூரில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்று சொல்லிவிட்டு தற்போது 54% அளவிற்கு அதன் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர் என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இனியும் திமுக ஆட்சி வேண்டுமா என்பதை சிந்தித்து பொதுமக்கள் வரும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகளை நியமனம் செய்வது தொடர்பான மசோதா மற்றும் கனிம வளம் நிறைந்த நிலப்பகுதிகளுக்கு வரி விதிப்பது உள்ளிட்ட 2 மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டு நிலுவையில் இருந்த 2 மசோதாக்களையும் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் மசோதாக்களை அவர் நிலுவையில் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஹிந்தி திணிப்பு எனும் மாயைக்கு எதிராக அட்டைக்கத்தி சுற்றுவதை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பாஜக நடத்தும் ஆன்லைன் கையெழுத்து பிரச்சார இயக்கம் 36 மணி நேரத்திற்குள் 2 லட்சத்திற்கும் அதிகமானோரின் கையெழுத்தை பெற்றுள்ளதால் இதற்கு தமிழகம் முழுவதும் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக முதல்வராகிய தாங்கள் அதிர்ச்சி அடைந்தது வெளிப்படையாக தெரிகிறது என்றும், மேலும் பிரச்சாரத்திற்கு எதிரான தங்களின் கூச்சல்கள் தங்களுக்கு எந்த பாதிப்பையும் அளிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சியில் இருந்த போதிலும் தங்களால் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கத்தை கூட நடத்த முடியவில்லை என விமர்சித்துள்ள அண்ணாமலை,
தங்களுக்கான இடத்தை அறிந்த தங்களின் தொண்டர்கள் துண்டு பிரசுரங்களை குப்பை தொட்டியில் வீசியதை நினைவில் கொள்ளுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். தங்களின் போலியான ஹிந்தி திணிப்பு நாடகம் ஏற்கனவே அம்பலமாகிவிட்டதை இன்னும் தாங்கள் உணராதது துரதிர்ஷ்டவசமானது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு துண்டறிக்கை வழங்கி முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார். பவானிசாகர் தொகுதிக்குட்பட்ட சத்தியமங்கலம் குமாரபாளையம் ஊராட்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களிடையே பேசிய செங்கோட்டையன் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்றும் ஜெயலலிதாவின் 13 காலம் ஆட்சியை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றும் கூறினார். கடந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் பெண்களுக்கு 1000 ரூபாய்க்கு பதிலாக 1500 ரூபாய் உரிமை தொகை கிடைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் மின் கட்டணம், வீட்டு வரி, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது என விமர்சித்தார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகளின் வேண்டுகோள் வைத்தாலும் கூட திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். நடிகர் விஜய் சேதுபதி புதுச்சேரியில் தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியை அடுத்த பூரணங்குப்பம் கிராமத்தில் ஜோதி செந்தில் கண்ணன் என்பவர் பல்வேறு விதமான சிலம்பம், யோகா, கர்லாக்கட்டை சுற்றும் பயிற்சி வழங்கி வருகிறார். பல்வேறு வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களும் இவரிடம் பயிற்சி பெற்று வருகின்றனர். அந்த வகையில் திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி இவரிடம் கர்லாக்கட்டை சுற்றுதல் மற்றும் தற்காப்பு பயிற்சி பெற்றுள்ளார். இதன் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜய் தனது நண்பர் என்றும் அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றும் நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் குறுக்கலையாம்பட்டியில் தனது அறக்கட்டளை நிதியிலிருந்து அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை நடிகர் ராகவா லாரன்ஸ் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஜயகாந்த் போல் ஒருவர்தான் இருக்க முடியும், அவரை போல் வேறு யாரும் வர முடியாது என கூறினார். கடந்த காலங்களில் விஜயசாந்தியை லேடி சூப்பர் ஸ்டார் என்று கூறியது போல் தற்போது நடிகை நயன்தாராவை லேடி சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்கள் கூறுகின்றனர். அதில் தவறில்லை என அவர் தெரிவித்தார். படங்களில் ஜாதியை திணிப்பது தவறுதான் என கூறிய ராகவா லாரன்ஸ் தற்போது காஞ்சனா 4 திரைப்படத்தில் நடித்து வருவதாகவும் இதனைத் தொடர்ந்து பென்ஸ் என்ற திரைப்படத்திலும் காலபைரவா என்ற திரைப்படத்திலும் நடித்து வருவதாக கூறினார். சென்னையில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி கார் மற்றும் மோட்டார் பைக் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. ரெட்புல் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் ஆதரவுடன் சென்னை தீவுத்திடலில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது. இதில் லெபனாவை சேர்ந்த அப்தோ பெஹாலி, லித்துவேனியா நாட்டில் அராஸ் கிபிசா உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் கலந்து கொண்டு மெய் சிலிர்க்க வைக்கும் தங்களது சாகசம் மூலம் ரசிகர்களை பிரமிப்பில் ஆழ்த்த காத்திருக்கிறார்கள். மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்த கார் மற்றும் பைக் நிகழ்ச்சிக்கு சுமார் 4000 டிக்கெட்கள் விற்பனை செய்யப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தம் தொடர்பாக அரசு ஊழியர்களுக்கான திருத்தப்பட்ட நடத்தை விதிகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழக அரசின் ஊழியர்களுக்கான திருத்தப்பட்ட நடத்தை விதிகளில் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சி அமைப்பில் உறுப்பினராக இருக்கக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அனுமதியின்றி வேலைக்கு செல்லாமல் இருப்பது போராட்டமாக கருதப்படும் என்றும் அனுமதியின்றி அரசு அலுவலக வளாகத்திலோ அதை ஒட்டியோ ஊர்வலம், கூட்டம் ஆகியவற்றை நடத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தத்தை தூண்டும் செயல்களிலும் ஈடுபடக்கூடாது, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றும் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 100 மாநகராட்சிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் தஞ்சை மாநகராட்சி முதலிடத்தை பெற்று 165 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியை பெற்றுள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 2.0 திட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தஞ்சை மாநகராட்சிக்கு திடக்கழிவு மேலாண்மையில் தூய்மை மற்றும் சுகாதார பகுதியாக உருவாக்கிட தேவையான இயந்திரங்கள், ஜேசிபி இயந்திரங்களை, குப்பை தரம் பிரிக்கும் கருவிகளை வாங்குவதற்கு 165 கோடி ரூபாய் வளர்ச்சிக்கான நிதியாக வழங்கப்படுகிறது. இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் ராமநாதன், திடக்கழிவு மேலாண்மையில் நாடு முழுவதிலும் உள்ள 84 ஸ்மார்ட் சிட்டிகள் பங்கேற்ற போட்டியில் தஞ்சாவூர் மாநகராட்சி முதல் இடத்தை பெற்றுள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்குள் தஞ்சாவூர் மாநகராட்சியை தூய்மையான மாநகராட்சியாக ஆக்கிடுவோம் என
பெருமிதத்துடன் தெரிவித்த மேயர், அனைத்து மேயர்களும் இந்தி மொழியில் பேசிய நிலையில் தான் மட்டும் தமிழில் பேசிய பொழுது எழுந்த ஆரவாரத்தால் மகிழ்ச்சி அடைந்ததாக கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் நேற்று முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் தமிழகம் முழுவதும் உள்ள மதுபான ஆலைகளிலும் சோதனை நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் நேற்று 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணை ராணுவப்படையின் பாதுகாப்போடு சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை விடிய விடிய நடைபெற்ற நிலையில் 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மதுபான ஆலையிலிருந்து உற்பத்தியாகும் மது பாட்டில்கள் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு அனுப்பும் பொழுது பல்வேறு முறைகேடுகள் நடந்ததற்கான ஆவணங்கள் சிக்கி உள்ளதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட மதுபானங்களில் 20% கணக்கில் காட்டப்படாமல் தனியாருக்கு டாஸ்மாக் சீலோடு விற்பனைக்கு அனுப்பப்பட்டிருப்பது அமலாக்கத்துறை சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 64,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை வாரத்தின் முதல் 2 நாட்கள் சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நேற்று சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 320 ரூபாய் உயர்ந்து சவரன் 64,480 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் தங்கம் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 64,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8,030 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 106 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.